ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு நாள் எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுக்கு போனேன். அதுவும் எப்போனா ஒரு 6 மாதம் கழித்து போனேன் டிக்கெட் வாங்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நவம்பர் மாதம் வந்து 450 ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிளாக் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் வாங்கினது. இப்போ எம்ஜிஎம்க்கு நீங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் தூரம் எம்ஜிஎம் தாண்டி வாங்க. தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பார்க்கிங் இருக்கும். நீங்கள் பைக்கு, ஆட்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் காரு, வேனு, பஸ்ஸெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பர் டேக்கு, ஹவருக்கு கணக்கில். அதுக்கப்புறம் இதுதான் வாட்டர் டைமிங், அப்புறம் இந்த கேம் டைமிங் எல்லாமே, ரெயின் டான்ஸ் எல்லா டைமிங்கும் இதுதான். இதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து இந்த ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் ஹிஜாபு இல்லை சாரீ இதெல்லாம் கட்டி வந்தால் உள்ளே விட மாட்டாங்க. அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேரி உள்ளே போய்டுவோம், ரொம்ப நேரம் வெளியே சுற்றிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அதுவும் நிறைய ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து ஈவினிங் மேலே தான் எடுத்திருப்பேன். அதுவும் ஸ்விம்மிங் பூல் ஃபுட்டேஜ்லாம் இருக்காது. அங்கே வந்து ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகல. என் ஃபோன் வாட்டர் ப்ரூஃபில் தான் எடுத்துகிட்டு போகல. சின்ன பசங்க ரைடு தான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நிறைய சின்ன பசங்க ரைடு தான் இருக்கும். அப்படி இல்லைனா அது மாதிரி சுற்றுற ரைடாக இருக்குது. எனக்கும் சுற்றுற ரைடுக்கும் ஆகாது. நான் ஒரு மோஷன் சிக்னஸ் பர்சன். அதனால் வந்து இது மாதிரி சுற்றி விட்டா நான் மாட்டியாகி நான் சுற்றி கீழே விழுந்துருவேன். கீழே விழ மாட்டேன், நான் வாந்தி எடுத்துருவேன். அது மட்டும் கன்ஃபார்மு. இது மாதிரி எக்ஸிபிஷனில் இருக்க இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது மாதிரி ஒரே ட்ரம்மு மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் தண்ணி மஞ்சள் கலரில் இருக்குது. 5Dக்கெலாம் தனியாக நீங்கள் காசு கட்டணும். நான் ஆஃபரில் வாங்கின டிக்கெட்டுக்கு வந்து அதுக்கு வந்து அலோடு கிடையாது. நீங்கள் வேணால் வேறு பேக்கேஜ் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5Dக்கெலாம் உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க. அப்புறம் அது பேர் என்ன, அப்சைட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு விடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆஃபர் டிக்கெட் வந்து விட மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. பை 3 கெட் 2, அப்புறம் பை 2 கெட் 1 ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து ஆஃப் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ வந்து எம்ஜிஎம்மில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக லாக்கரில் போய் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு வரலான்னு போகிற வழியில் இதெல்லாம் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேவ் பூல் இருந்துச்சு. தண்ணிலாம் நீட்டாக தான் இருந்துச்சு. டெய்லியும் க்ளீன் பண்ணுவாங்க. நான் போகும்போது கூட அடுத்தடுத்த ஃபுட்டேஜ் கிடப்பாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 12:30 மணிக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து லாக்கருக்கான இது 100 ருபீஸ் டெபாசிட்டு, 100 ருபீஸ் லாக்கர்ஸ்க்கான ஃபீஸு. 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி நீங்கள் அந்த NFC பேண்டை வந்து கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ட்ரெஸ்ஸும் இங்கேயே வந்து கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி இந்த டோக்கனையும் தொலைச்சிடாதீங்க. தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க வந்து உங்களை லைனில் நின்று நீங்கள் கிட்டே போய் அப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் ஒருத்தர் இங்கே முன்னாடி வந்து அசிங்கப்பட்டார். ஏன்னா அந்த இதில் ரிஜிஸ்டரில் வந்து தேட முடியாது எங்களால். நீங்கள் வந்து இப்போயே கொடுங்க, இல்லைனா எங்களை வச்சு ட்ரேடி கொடுக்கணும், அதனால் வெயிட் பண்ணுங்க லைனில் நின்னுங்க சொல்லிட்டாங்க. இதுதான் ஸ்விம்மிங் பூலு. நான் கீழே போய் எடுக்கலை. நான் வந்து லேட்டாக தான் போனேன் 11 மணிக்கு. அதனால் ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஆகல. அதில் மேலேருந்தே ஃபுட்டேஜ் எடுத்துருவோம். அப்புறம் ஃபோனை தூக்கிட்டு போய் லாக்கரில் போட்டுட்டு அப்புறம் வந்து விளையாட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போயே எடுத்துட்டேன். இந்த லாக்கர் ரூம் போகிற வழியில் வந்து இருக்கும். இதுக்கு எந்த பக்கம் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நீர் அருவியா அது இருக்குது. இதில் கூட அந்த எல்லோ கலர் ட்ரம் தெரியும் பாருங்கள். இது மாதிரி வந்து செமையாக தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நான் தைரியமாக எடுத்துட்டேன். அப்போ லேடிஸ்லாம் அந்த எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. கொஞ்சம் அவங்களும் கூச்சப்படுவாங்க, நானும் கூச்சப்படுவேன். எதுக்கு அந்த வேலைலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த கார் இப்போ என்ன எலக்ட்ரிக் காரு. இதில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போய்ட்டு இதில் வரக்கூடாது. பார்த்திங்கன்னா வெட் கிளாஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அதுவும் லைன் வந்து அங்கங்கே நிறைய நிற்கும். எல்லாம் நிறைய பார்த்து கிட்ஸ் செக்ஷன் தான் பார்த்தேன். இதெல்லாம் பாருங்கள் தலைக்கீழே சுற்றிட்டு இருந்துச்சு. நான் அன்றைக்கி தான் காலையில் பொங்கல் சாப்பிட்டு வந்தேன். இதை பார்த்தோன்னே வாந்தியே வந்துடும் போல். தலைக்கீழே நான் சும்மா சுற்றினாலே வாந்தி எடுத்துருவேன். இதில் தலைக்கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக எனக்கு செட் ஆகாது. அதனால் இந்த ரைடுக்கே நான் போகல. நான் மொத்தமாக போன ரைடு என்னன்னு சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. அந்தளவுக்கு தான் நான் போனேன். அதனாலேயே நான் அதை சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது மாதிரி எல்லாமே சுற்றுற ரைடாக தான் இருந்துச்சு. எம்ஜிஎம் இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். என்னென்ன போயிருக்கேன்னா கிறிஸ்கிந்தா, குயின்ஸ்லேண்ட், அப்புறம் வேறு என்ன பிளாக் தண்டர் அதெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இதெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப்பில் கூப்பிட்டு போவாங்க தெரியுமா, அப்போ போனது. இத்தனை வருஷம் கழித்து வந்தது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் போனதில்லை, இதுக்கு முன்னாடியும் போனதில்லை. அதனால் இப்போ அந்த அங்கிள்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாரு. இது மாதிரி இது கூட எனக்கு பயம் தான். ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் பார்த்தேன், லாஸ்ட்டில் ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணு ஒரு 9 வயசு பொண்ணு தெரியல,
அப்படியே எகிரி பறந்து போய் நடுவில் போய் விழுவாங்க. லாஸ்ட்லேருந்து நடுவில் வந்து விழுவாங்க அந்த ஏர்லேயே. அதனால் இதை பார்த்தாலே எனக்கு பயம். அந்த இதுக்கும் ஒரு வாட்டி கூட போனதில்லை. இது மாதிரி சுற்றுற ரைடு வந்து நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தீம் பார்க்கில் போய் வந்து எடுத்து தான். என்னடா போகுது கழிஞ்சு விட சொன்னா கேட்குது. ஃபைனல் டெஸ்டினேஷன் இது ஆகிடாது. முக்கியோபதி பண்ணுதுடா. ஃப்ரெண்டில் உட்காந்து உட்காருவியா? ஃப்ரெண்ட்ஸாக தான் உட்காரணும். இப்போ என்னடா போச்சு? எங்கடா போகுது? எங்கே வருவோம்? இப்போ பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் பார்த்துருப்பீங்க. அந்த ரைடே பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வந்து அதுவும் அந்த டேர்னிங்லலாம் ஒரு ஜி ஃபோர்ஸ் வருது பாருங்கள், அதெல்லாம் தாங்க உள்ளது. ரவுண்ட் அடிக்கிறது கூட 2 வாட்டி ரவுண்ட் அடிக்கிறது கூட அவ்வளோவா தெரியல. ஆனால் டேர்னிங் தான் ஒரு மாதிரி கிருக்குன்னு ஆகிடுச்சு. எனக்கு ஒரு வந்து இது பைக்கில் ஸ்பீடாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு லைன் தான் தெரியும். சுற்றி நடக்குது எதுவுமே டக்குன்னு போயிடும். முன்னாடி நடக்கிறது மட்டும் தான் ஸ்லோவாக தெரியும். அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும். அது மாதிரி தான் தெரிஞ்சு பைக்கர்ஸ்க்குலாம் அது புரியும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து ஒரு கார் ரைடு மாதிரி தான். இடிச்சு ஜாலியாக விளையாடலாம். இதெல்லாம் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அப்பயும் ஒருத்தர் ஃபோனை வச்சு அங்கே விளாக் எடுத்துகிட்டு இருந்தார். எப்படி தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரில. நான் அதை பிடிக்கிறதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் போகவே மாட்டேன். ஃபஸ்ட்டு போனால் அந்த இதை தான் பிடிச்சிட்ருப்பேன், சேஃப்டி இதை தான் பிடிச்சிட்ருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரிவார் ஒருத்தர் தலைக்கீழாக இருக்காரா, அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருப்பாரு. செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, தெரியுதா? அது மாதிரி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி இதை பார்த்தாலே தலை சுற்றுது சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் வீடியோ எடுத்துகிட்டு போவோம். நான் எல்லாத்தையுமே ஷாக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் மொத்தமாக எத்தனை ரைடு போனேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்ன இதில் வந்து நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் வந்து நான் நவம்பர் மாதம் வாங்கினது. நவம்பர் 26 to 28 வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. Black Friday சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 450 ருபீஸ்க்கு வந்து டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1189 நினைக்கிறேன் அந்த ப்ரைஸ்க்கு வந்து வச்சுருப்பாங்க. 450 ஆஃபர் போட்டோடனே, ஏன்னா அப்போ வந்து ஒண்டரில் ஆரம்பித்த டைமு, அதனால இந்த ஆஃபர் போட்டாங்க. போட்டோடனே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் புக் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக வந்து இந்த மே மாதம் வந்து போனோம். அதுதான் இந்த வீடியோ. இதை பார்த்திங்கன்னா இந்த ரைடெலாம் நான் இது வரைக்கும் காட்டினதுலே நான் போனது ரோலர் கோஸ்டர் தான். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபுட்டேஜ் காட்டியிருப்பேன், அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் ரோலர் கோஸ்டர், அதுக்கு போனேன். இது 2க்கு மட்டும் தான் நான் போனேன். நான் வேறு எந்த ரைடுக்குமே போகல. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து நம்புவீங்களான்னு தெரில, ஆனால் இதுதான் நெசம். அதனால் நீங்கள் வந்து இதுமாதிரி மோஷன் சிக்னஸ்லாம் கிடையாது, எந்த ரைடாக இருந்தால் அடித்து தூக்குவோன்னா ஜாலியாக வாங்க. நீங்கள் வந்து அந்த டிஸ்கோட் சொன்னல, அதில் வந்து எல்லாருமே வந்து நெய்லானு, பாலிஸ்டரு, அப்புறம் வந்து இன்னொரு சொல்லுவாங்க லைக்ரா, இந்த கிளாத்லாம் போட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வாட்டர் ரைடில் வந்து ஈஸியாக தடுக்கிட்டு போவீங்க. நீங்கள் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் நினைக்காம நீங்கள் வந்து இந்த காட்டன்லாம் போட்டு வந்தீங்கன்னா வாட்டர் ரைடில் நடுவில் மாட்டிக்கிட்டு அப்புறம் பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகிறதுக்கு இது மாதிரி பாலிஸ்டரு, நைலான்லாம் போட்டு வந்தீங்கன்னா இப்படி ஸ்மூத்தாக பட்டர் மாதிரி வலிக்கிட்டு போவீங்க ரைடில். அதனால் உங்கள் இதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் அந்த இது போட்டு வாங்க. இங்கேயே வந்து வாங்கினாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா. இல்லைனா வீட்டிலே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து ரோலர் கோஸ்டருக்கு அப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர் தாண்டி போகிற வழியில் இந்த கிட் செக்ஷன் நிறைய இருக்கும். இந்த பெரிய பசங்களும் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால் ரைடெலாம் வந்து நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்காது. ஒரே ஸ்ட்ரைட் தான் போகுது. அந்த அங்கங்கே ரைடு இருக்குது, அங்கங்கே நீங்கள் வந்து ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். இதுதான் நான் சொன்ன வாட்டர் ஸ்ப்ளாஷ் ரைடு. இதுவும் ரோலர் கோஸ்டருக்கு மட்டும் தான் நான் போனேன். 2 ரைடு தான் போனேன். மற்ற எல்லாமே வாட்டர் கேம்ஸ் தான். இதுவும் தவளை மாதிரி தண்ணியிலே தான் கிடந்தேன். மதியானம் 12:30 மணிக்கு போனவன் சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அதில் தான் இருந்தேன். லாஸ்ட்டாக முடியும் போது இந்த ரைடுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அப்படி தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பாருங்களேன், மேலே இங்கே இந்த ரைடு போயிட்டுருக்குல்ல, அப்பயே ஒரு மாதிரி திகில் தான் இருந்துச்சு.
ஏன்னா ரோலர் கோஸ்டர்லேயே அப்படியே ஒரு இடத்துல மேலே பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே கண்ட்ரோலே இல்லாமல் சருன்னு கீழே போவோம். இப்போ ஒரு G-ஃபோர்ஸ் வரும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இப்போ போய் தண்ணியில் அடிக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தோணும். ஆனால் அங்கே அடித்தது வந்து இதுவும் இதுலேயே செவுத்துல போய் முட்டிக்கிட்ட மாதிரி வலிச்சுது. அதுவும் என் ஹைட்டுக்கு வந்து நான் போய் முன்னாடி போய் முட்டிட்டு காலெலாம் லைட்டாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கருக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த NFC வாட்ச் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கொடுத்துட்டோன்னா ₹100 டெபாசிட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து டெபாசிட் கட்ட போகும்போது அவங்க வந்து கேஷாக தான் கேட்டாங்க, ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜிபே நம்பி தான் போனதே. நான் ஒரே ஒரு ₹100 மட்டும் தான் என் பர்ஸில் வச்சுருந்தேன். இது அவங்ககிட்டயும் இல்லை, என்கிட்டயும் இல்லை. அதனால் தைரியமாக போய்ட்டோம். அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஒரு கடையாக ஆளையே விட்டாங்க. போய் சேஞ்ச் வாங்குறதுக்கு ஜிபே பண்ணுறேன், ₹100 ஜிபே பண்ணுறேன் ப்ரோ, திருப்பி கொடுக்குறீங்களா, ₹100 கேஷாக கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தோம். யாருமே இல்லை ப்ரோ, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேஷாக எடுத்துகிட்டு போங்க. லாக்கருக்கு கடைக்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கேஷாக கேட்பாங்க. உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜிபே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுமாதிரி வந்து பிளான் பண்ணி போங்க. சண்டேஸ்லாம் போனீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட்டத்தில் போய் ஜாலியாக இருங்க. அப்புறம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த வீக் டேஸில் போயிடுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பிளான் பண்ணி போங்க. ஈவினிங் வந்து டிஜே எல்லாம் இருக்குது. இங்கே ஃபுட்டு நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை. அதனால் ஃபுட்டு எவ்வளோ சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அதனால் நான் அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் வந்து போகும்போதே வந்து இடம் தான் போகணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டோம். அதனால் எங்களுக்கு பசியே எடுக்கலை. அதனால் ஃபுட்டு ப்ரைஸ் வந்து தெரியல. ரோஸ் மில்க் மட்டும் ₹70 ₹80 குடித்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ.